வணக்கம் தோழர்களே. இன்றைய காணொளியில் நாம் பார்ப்பது ஒரு ஆழமான, சுவாரஸ்யமான மற்றும் சிந்திக்க வைக்கும் தலைப்பு. அதுதான் மகாபாரதம் மற்றும் நவீன அறிவியல். மகாபாரதம் என்பது வெறும் புராணக் கதையா, இல்லை அதில் அறிவியலின் ஆழமான உண்மைகள் மறைந்து இருக்கிறதா? இந்த கேள்விகள் காலத்தை கடந்து பலரை குழப்பியவை. நமக்கான பதிலை இந்த காணொளியில் நாம் தேடி பார்க்கப் போகிறோம். மகாபாரதத்தில், குறிப்பாக யுத்த காட்சிகளில் விமானங்கள் பற்றி பல விவரங்கள் இருக்கின்றன. புஷ்பக விமானம், சப்தவாணிகள், ஆஸ்மானத்தில் பறக்கும் ரதங்கள், இவை வெறும் கற்பனையா? இன்றைய நவீன விமானவியல், ஏரோஸ்பேஸ் என்ஜினியரிங், நாம் 20ஆம் நூற்றாண்டில்தான் கண்டுபிடித்தோம். ஆனால் மகாபாரதத்தில் உள்ள விமான விவரங்கள், விமானங்களின் வடிவம், வேகம், சக்கரங்கள், ஆற்றல் மூலங்கள், இவை அனைத்தும் ஒரு நவீன விஞ்ஞானியின் பார்வையில் பார்த்தால் சிக்கலான தொழில்நுட்ப விவரங்களைச் சொல்லும் மாதிரியே தோன்றுகின்றன. மிகவும் பிரபலமான ஒரு நூல், வியமனிக சாஸ்திரா. இது விமானங்களைப் பற்றி குறிப்பிடும் சங்கிருஷ்ட இலக்கியமாகும். இதில் பயன்படுத்தப்படும் உலோகங்கள், தாமிரம், திரிகுட போன்றவை நவீன காலத்தில் அலாய் கலவைகளாக இருக்கலாம். மகாபாரத யுத்தத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் சில சமயங்களில் நமக்கு நியூக்ளியர் ஆயுதங்களை நினைவுபடுத்துகின்றன. அதார்வாயுதம், பிரம்மாஸ்திரா, நாராயண அஸ்திரம், பாசுபத அஸ்திரம், இவை அனைத்தும் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும் ஆயுதங்கள். பாசுபத அஸ்திரம் ஒரு நகரத்தை முற்றிலும் அழிக்கும் சக்தி கொண்டது என விவரிக்கப்படுகிறது. இதை பயன்படுத்தும் முன் எச்சரிக்கைகள் கொடுக்கப்படும். இது நவீன நியூக்ளியர் ஆயுத ஒப்பந்தங்களை நினைவுபடுத்துகிறது. இதேபோல் அஸ்வத்தாமா பயன்படுத்திய பிரம்மாஸ்திரம் சுற்றியுள்ள இயற்கை மற்றும் உயிர்களை அழிக்கக்கூடிய சக்தி கொண்டதாகவே விவரிக்கப்படுகிறது. மகாபாரத காலத்தில் வைக்கும் சிகிச்சைகள், அங்கங்கள் மாற்றும் அறுவை சிகிச்சைகள் பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன. பாண்டுக்கள் பிறக்க ஐவிஎஃப் போன்ற ஒரு முறையில் பிறந்தனர், குந்தி தேவியால் அழைக்கப்பட்ட தேவர்கள் மூலமாக. இது மரபணு மாற்றம் அல்லது செயற்கை கர்ப்பம் போன்ற நவீன கருத்துக்களுக்கு நெருக்கமாக உள்ளது. கர்ணன் குயிலின் பந்தியில் பிறந்ததும், உயிரோட்டம் இருந்தபோதும், கருப்பையில் வளராததும் தான் சூரிய தேவரால் நேரடி முறையில் உருவாக்கப்பட்டதை குறிக்கிறது. இது குளோனிங், ஸ்டெம் செல் விஞ்ஞானம் போன்றவற்றுடன் ஒப்பிடக்கூடியது. கிருஷ்ணர் திருநகரத்தில் இருந்தபடியே குருக்ஷேத்திரத்தில் இருந்த பயங்கரமான நிகழ்வுகளை எளிதாக தெரிந்து கொள்கிறார். இது ரிமோட் விசுவலேஷன் அல்லது டெலிபதி போன்ற மாடர்ன் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸை நினைவுபடுத்துகிறது. இதற்கு அடுத்ததாக அஞ்சலிகள், ரிஷிகள் மற்றும் தபஸ்விகள் அவர்கள் இருந்த இடத்திலிருந்தே ஒரு குறிப்பிட்ட வேளையில் தகவல் பெறும் திறன். இது சாட்டிலைட் கம்யூனிகேஷன் அல்லது தூரஸ்த ஒளிப்பட நுட்பம் போல தெரிகிறது. வியாசர் 5000 வருடங்களுக்கு முன் எழுதின மகாபாரதம், இதில் பல ஜோதிட விவரங்கள் இருக்கின்றன. குருச்சத்திரப் போரின் தேதி, கிரகணங்கள், சந்திரன் மற்றும் சூரியனின் நிலை போன்றவை நுணுக்கமாக குறிப்பிடப்பட்டுள்ளன. நவீன நாசா மற்றும் அஸ்ட்ரோனோமிகள் இந்த குறிப்புகளை வைத்து கிரகணத்தின் தேதி கிமு 3039 ஏப்ரல் 22 என்ற வகையில் கணிக்க முடிந்தது. அதேபோல் 18 நாட்கள் போராடிய குருச்சத்திர போர் இந்த கால அளவீட்டின் நுணுக்கமும் அந்த காலத்து கால கணித அறிவின் மேன்மையும் காட்டுகிறது. கிருஷ்ணரின் பாகவத்கீதை மனநிலை, ஆசை, துக்கம், பயம், கோபம், அநியாயம் ஆகியவற்றை உள்வாங்கி தியானத்தின் மூலம் உணர்ச்சி கட்டுப்பாட்டை கற்றுக் கொடுக்கின்றது. இது நவீன சைக்காலஜியின் உள்ளார்ந்த பகுதியான காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி சிபிடி மற்றும் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷனுடன் ஒப்பிடக்கூடியது. அதேபோல் பீமன் தனது அக்கிரம ஆற்றலை பிராணாயாமா வழியாக கட்டுப்படுத்துகிறார். இது யோக சாஸ்திரம் மற்றும் ஞான தத்துவத்துடன் நேரடியாக தொடர்புடையது. மகாபாரதத்தில் ஒருவரின் வாழ்க்கை அவருடைய பூர்வ ஜென்ம வினைகளால் பாதிக்கப்படுகிறது. இது நமக்கு மரபியல் தகவல்களால் தீர்மானிக்கப்படும் வாழ்க்கை நிலை உண்மைகளை நினைவுபடுத்துகிறது. கர்மா என்பது ஒவ்வொரு செயலும் அதன் எதிரொலி உண்டாக்கும். இதேபோல் மரபணு, டிஎன்ஏ தங்கள் முன்னோர் வாழ்வியல் பாணியை பிரதிபலிக்கிறது. மகாபாரதம் என்பது வெறும் புராணக் கதை அல்ல. அது ஒரு அறிவியல், தத்துவம், வாழ்க்கை முறை மற்றும் உளவியல் ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் பேருலகம். இது ஒரு விவாதப் பொருளாக இருந்தாலும், இத்தகைய தகவல்கள் நம்மை வியக்க வைக்கும் வகையில் நவீன விஞ்ஞானங்களை முன்பே அறிந்திருந்ததை காட்டுகின்றன. இந்த காணொளி உங்களுக்கு புதுமையாக இருந்ததா? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிருங்கள். நீங்கள் இதுபோன்ற மேலும் உண்மை மற்றும் அறிவியல் சார்ந்த வீடியோக்கள் விரும்பினால் மறக்காமல் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. உங்கள் ஆதரவே எங்களின் சக்தி.